ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பக்தி சூப்பர் சிங்கரில் இஷ்ட தெய்வ சுற்றுல நம்மளுடைய ஸ்ருதி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங் பாடியிருக்காங்க. ஏன்னா இதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறது அப்படின்றது ஒரு ஜட்ஜஸ்க்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய மகாகவி பாரதியார் பாடின சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா. ஏன்னா இது ஒரு புரட்சிகரமாக அவரோட ஒய்ஃபோட நினைவில் அவர் பாடினது. ஏன்னா அவர் கண்ணம்மா அப்படின்ற ஒரு பேர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அந்த ஒரு பாட்டை பாடினது அவருடைய ஒன் ஆஃப் த கலெக்ஷனை செம சூப்பரான ஒரு கவிதை அப்படின்னு தான் சொல்லணும். அதைத்தான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்ருதி அதை பாடியிருக்காங்க. பாடி முடிச்சதும் நம்மளுடைய அனுராதா ஸ்ரீராம் அவர் கேட்டது, ஆக்சுவலாக இது இஷ்ட தெய்வ சுற்று தானே, எப்படி கண்ணம்மாவை நீங்கள் பாடான அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்ருதி கொடுத்தது, எனக்கு மகாகவி பாரதியார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை ஒரு தமிழ் கடவுளாகவே நினச்சி தான் நான் இந்த பாட்டை நான் பாடினேன் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு அவங்க சொன்ன பதில், பரவாயில்ல நீ மகாகவி பாரதியார் தமிழ் கடலாகவே நினச்சி நீ பாடியிருக்க அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி முடித்தது மட்டும் இல்லைங்க. நம்ம மஹதி அவங்க சொன்னது தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்படி தெரிக்க விடுறீங்க, செம சூப்பராக இருக்குது உன்னோட சாங். ஏன்னா அந்த ஒரு ஃபீல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாரதியாரை இந்த அளவுக்கு ஒரு பெருமை கூட்டக்கூடிய அளவுக்கு நீ கொண்டு வச்சிருக்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.